சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். வாழ்வின் சில தருணங்களை எல்லாம் மீண்டும் உருவாக்க முடியாது. நடக்கும்போதே ரசித்து கொள்ளுங்கள். இருக்கும்போது மரியாதை வேண்டுமென்றால் பணம் வேண்டும். இறந்த பிறகு வேண்டுமென்றால் நல்ல குணம் வேண்டும். விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது, விவரம் தெரியாத வயதில் வாழ்ந்த அந்த வாழ்க்கைதான் சொர்க்கம் என்று. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை மட்டும்தான் தரும், ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை. தினம் தினம் 1000 பிரச்சனைகள், கவலைகளை மனதில் அடக்கி கொண்டு எதுவுமே நடக்காதது போல் வெளியே புன்னகைத்து வாழ்பவர்கள்தான் இங்கு அதிகம். எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காய போட்டு விடலாம். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால் இருப்பது அவமானம், நிராகரிப்பு, தோல்வி மட்டுமே. மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை. பாதை இல்லாத போதும் உங்கள் பாதங்களை பதிய வையுங்கள். புதிய பாதை ஆகட்டும். நாம் உயரும்போது சில விமர்சனங்கள் வரும். அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம். முதலில் உங்களை நேசியுங்கள். உங்கள் உடலையும் உள்ளத்தையும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு இயற்கையை சார்ந்திருங்கள். நீங்கள் கட்ட வேண்டியது உங்கள் வெற்றிக்கான பாலம்தான், உங்கள் வெற்றியை தடுக்கும் சுவர் அல்ல. டிக்ஷனரியிலும் சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தை சக்சஸ் என்ற வார்த்தைக்கு முன்னால் தான் வருகிறது. எனவே வெற்றிக்கான வாழ்க்கையில் சிலவற்றை இழப்பது தவறல்ல. ஒரு தலைவன் தனக்கென கூட்டத்தை சேர்க்க மாட்டான், அவன் பல தலைவர்களை உருவாக்குவான். நீங்கள் கனவு காண்பது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். முயன்று பார்ப்பதில் பிழை ஏதும் இல்லை. வாருங்கள், மீண்டும் ஒரு முறை மட்டும். நீங்கள் எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறீர்களோ அது அதிகரிக்கும். கவலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும். மகிழ்ச்சி என்பது சிரித்து கொண்டிருப்பதல்ல, தனிமையில் இருக்கும்போதும் எந்தவித கவலையும் இன்றி இருப்பது. குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும், பணிவதால் வாழ்க்கையும் உயரும். வளையாமல் இருந்தால் முறிக்கப்படலாம், வளைந்தே இருந்தால் மிதிக்கவும் படலாம். ஆகவே சமயத்திற்கு தகுந்தபடி முடிவெடுங்கள். தீர்க்க முடியாத துன்பம் என்று எதுவும் இல்லை. துன்பத்திற்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்காதவர்கள்தான் அதிகம். மனிதன் தன்னுடைய தோல்விகளுக்கு வைத்த மறுபெயர்தான் விதி. புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை. விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வது. உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும்போது அது தலைவிதியாகிறது. அனுபவசாலிகள் என்பவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல, வழிகளை கடந்து வருபவர்களே. கடவுளிடம் ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பதே மிகப்பெரிய வரம்தான். அதிகம் பேசாதீர்கள். குறைவான வார்த்தைகளுக்குத்தான் இங்கு அதிக மதிப்பு. கசப்பான விஷயங்களை மறக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைனா எல்லாமே தவறாகத்தான் தெரியும். யார் என்ன வேணும்னாலும் நினச்சிட்டு போகட்டும். யாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க. உங்கள் நிம்மதி தான் போகும். கஷ்டத்தில் இருந்தாலும் வெளியே சொல்லாதீங்க. இங்கே யார் எப்படின்னு யாருக்கும் தெரியாது. வலி என்ற ஒன்றை ஒதுக்கி விடாதீர்கள், அதுதான் உங்களை வலிமையாக்கும். தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள், அதுவே உங்களை வெற்றியாளனாக்கும். வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை, தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை.
போராடுங்கள், தேடுங்கள், நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். சில சமயங்களில் தேடியது, பல சமயங்களில் தேடாதது. நன்றி.